அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இந்த நிகழ்வை சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரதவர் முன்னேற்ற பேரவையினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அன்பு மூத்தவர் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்டி தயாளன் அவர்களுக்கும், இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பரதவர் முன்னேற்ற பேரவையினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தில்லை அசோக் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விபி ராமலிங்கம் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பாண்டியாபதி பரதவர் நல தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் தூத்துக்குடியை சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னிலும் மூத்தவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மீனவர் விடுதலை வேங்கை தமிழ்நாடு புதுச்சேரி நிறுவன தலைவர் சுரா வெங்கடேச பெருமாள் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய நெய்தல் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் பெரியாண்டி ஐயா அவர்களுக்கும், எங்கள் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு அண்ணன், என்னுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னிடம் மூத்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயேந்திரன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மாரியப்பன் அவர்களுக்கும், காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய எம் கணேசன் அவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் இருக்குது. நான் ஒருத்தர் பேரை மட்டும் சொல்கிறேன், பொறுப்பு சொல்ல முடியல நேரம் கருதி. மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களுக்கும், கனகசபை அவர்களுக்கும், தனசேகரன் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும், தேவநாதன் அவர்களுக்கும், புகழேந்தி அவர்களுக்கும், கனகராஜ் அவர்களுக்கும், புகழேந்தி அவர்களுக்கும், மலை தர்மலிங்கம் அவர்களுக்கும், எஸ்ஆர் வடிவேலு அவர்களுக்கும், ரவிக்குமார் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும், குணசீலன் அவர்களுக்கும், கணபதி அவர்களுக்கும், செல்வா அவர்களுக்கும், செல்வகுமாரி அவர்களுக்கும், பிரபாவதி பாலன் அவர்களுக்கும், தீபா அவர்களுக்கும், ஜெயந்தி கந்தமாறன் அவர்களுக்கும், ராதிகா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நிகழ்வை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும். இன்றைக்கி 2 விஷயம் நான் பேசணும்னு நினச்சி வந்தது. ஒன்று, எங்களுடைய வரலாற்று பெருநாயகன் வருணகுலத்தான் பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பை அல்லது அவருடைய ஒரு விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது ஒன்று. 2வது, எனக்கு ரொம்ப நாளாக இவங்க முன்னாடி சில விஷயத்தை பேசணும்னு ஆசை. ஏன்னா எந்த அரசு சரியானவற்றை செய்து முடிக்கிறதோ அவங்கள்ட்ட தானே கேள்வியும் கேட்க முடியும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லதாக செய்யும்போது எந்த அளவுக்கு நன்றி தெரிவிக்கிறோமோ அதே போன்று எங்கள் பிரச்சனைகளையும் உங்களுடைய தலைமைக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கிறேன். முதல்ல எனக்கு முன்னால் பேசினவங்க வர்ணகுலத்தான்னா யார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம இந்த கடலோர மக்கள் நெய்தல் மக்களுடைய வித்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, போராட்டம் என்பது பல்வேறு மன்னர்களுக்கு போராட்ட காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சொல். வாழ்க்கையே போராட்டமாக ஒருத்தருக்கு இருந்திருக்குன்னா அது நெய்தல் நில மக்களுக்கான விடயம்தான். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் முன்னோடியாக ஒரு சுதந்திர போராட்டத்தை எல்லாரும் பேரையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். சாரி, மன்னிக்கணும். ஒருத்தவங்க சிறப்புரை, அவரை விட்டுட்டேன். மரியாதைக்குரிய சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இது நிறைய எழுதி வச்சுருக்கீங்க, அதில் அதனால் அண்ணன் தான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற வரலாற்று குறிப்புகளை நம் மக்களுக்கு ஏன் கடத்தப்படவே இல்லை? இருக்கிறதுலே ஒரு பாவப்பட்ட ஜென்மோன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாம தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒன்றை கட்டமைப்பதற்கு பல சமூகங்கள் போராடி கொண்டிருப்பது, இருப்பதை பேசுவதற்கு கூட இங்கே யாரும் தயாராக இல்லை. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு வழி. சிங்காரவேலருங்கிற ஒரு பிம்பம் வெறும் மீனவ மக்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுது. அவர் என்னைக்கு நமக்காக மட்டும் பேசியிருக்கிறார்? பொது உடைமை சித்தாந்தம், இது எல்லாருக்கும் பொதுவான அமைப்பு. ஒரு ஒரு உன்னுடைய உணவுக்கு மிஞ்சிய பொருள் அடுத்தவனுடையது என்று சொன்னவன் சிங்காரவேலன்.
அப்போ எல்லோருக்குமான ஒரு வாழ்நாள் வழிகாட்டியாக இருந்த மனுஷன், தூக்கி கொண்டாடி இருக்கணும். அம்பேத்கர் சொல்றார், என்னுடைய முன்னோடியே சிங்காரவேலர் தான். அப்போ இங்கே என்னவா இருக்கு? பெரியார் சொல்கிறார், என்னுடைய வழிகாட்டி சிங்காரவேலர் தான். ஆனால் இங்கு சிங்காரவேலர் பேசப்படுகிறாரா, பார்க்கப்படுகிறாரா? இல்லை. ஏன்? இந்த சமூகமே அப்படித்தான் இருக்கு. யாரையாவது வளர்ந்து வர விடுவாங்களா? யாரையாவது பேசுகின்ற விடுவாங்களா? எல்லா நெருக்கடிக்கும் உள்ளாக்கப்படுகின்ற ஒரு அரசியல் அங்கீகாரமற்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இதுதான். நீங்க ஆட்சியாளர்களாக அமர்ந்திருந்தோம்னா இந்த இடத்தை 440 ஆண்டு காலம் நீட்டிச்சு தான் உன்னுடைய மன்னனே முதல் சுதந்திர போராட்டத்தின் வீரர் என்று சொல்ல முடியுமே என்றால் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும் உங்களுடைய வரலாற்றை சொல்ல? யார் இருக்கா பேசுவதற்கு? எழுத்தாளர்கள் ஒரு பாடல் சொல்லுது, நாகையர் கோன் என்று அவனை பாட சொல்லுகிறது. வின்று தமிழ் கொளுத்த ஒரு மிகப்பெரிய ஆயத்த நடவடிக்கை கொண்ட ஒரு நாகையர் கோன், நாகையனுடைய மன்னன் அவன். நாகையில இருந்து ஒரு குறுநில மன்னனாக இருந்து நாயக்கர்களுடைய இராணுவ தளபதியாக இருந்து இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஈழத்தை கைப்பற்றி அந்த ஈழத்திற்கு இன்னொருத்தனை பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்தவன். ஈழத்தில் ஏன் இவ்வளவு வீரம் பிறந்தது தெரியுமா? அதனுடைய தொடக்கமே நம்பால் தான். அவருடைய வித்து தான் இன்னொரு காலகட்டத்தில் பிரபாகரம் என்ற பெயரில் வெளிவந்தது. ஒரு நெய்தல் நில குடிகள் இருந்துதான் மிகப்பெரிய வீரம் பிறந்ததற்கான அடையாளம் இது. ஒரு படகை உருவாக்கி மற்ற நாடுகள் மீது படை நடத்தி வென்று வாணிபத்தை செலுத்தி ஒரு கூட்டம் செழுமாந்த ஒரு வாழ்வை வாழ்ந்துச்சு அப்படின்னா அது இந்த கூட்டம் தான். இன்னைக்கு எங்க இருக்கீங்க? எங்க அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் சாதி சாதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், அதனால நம்ம மைனாரிட்டி கம்யூனிட்டி. உண்மையில் சொல்ல போனால் நாம் ஒன்று கூடணுமே என்றால் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் நாம தான் மெஜாரிட்டி கம்யூனிட்டியே. அப்படித்தான் இன்னைக்கு இங்கே வாழ்ந்தக்கூடிய வணிகத்தை ஏற்று நடத்திருக்கக்கூடிய செட்டியார் பெருமக்கள் நகரத்தாரா போய் 49 பிரிவுகளாக மாறி இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே நெய்தல் நில குடிகள் 20க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது என்று ஒரு பக்கம். இதெல்லாம் ஒன்று கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் நம்ம வாழ்கிறோம். மொத்தம் எத்தனை சதவீதம்? 14லிருந்து 16% தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கிறோம். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மத்திய அரசுக்கு நான் உங்கள் முன்னால் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், விரைவாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், நெய்தல் நில குடிகளை பரதவர் என்று அறிவிங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய சாதி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் பரதவர்கள், நெய்தல் நில குடிகள், அது எங்கள் சாதி இல்லை, நாங்கள் தொல்குடிகளின் அடையாளம் என்று சொல்லி பழகு. நம்ம ஆட்களே போய் கேளுங்களேன், நீங்க யாருங்க, என்ன சாதிங்க? நான் மீனவன். மீனவன் ஒரு சாதி சான்றிதழ், விவசாயின்னு ஒரு சாதி சான்றிதழ் வாங்குவாங்களா? அது மாதிரிதான் மீனவர்ன்ற சாதி சான்றிதழும். எங்க அண்ணன் சொல்லிட்டா நாங்க தப்பிச்சிட்டோன்னு. அண்ணன் நாங்க மாட்டியிருக்கோம்னு, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாரும் இங்க தப்பிக்கல, யாரும் இங்க தப்பிக்க முடியாது. அரசியல் அதிகாரமற்று 16% இருக்கிறேன் அப்படின்னா அமைச்சரவையில் எனக்கு எத்தனை சதவீதம் பேர் அமைச்சரவையில் இருக்கணும்? குறைஞ்சது 4லேருந்து 5 பேர் இருக்கணும். ஒருத்தர் சொல்லுங்க தமிழ்நாட்டில், ஒருத்தர் சொல்லுங்க. என் துறை சார்ந்தவர்கள் சொல்லுங்க. என் துறை சார்ந்ததுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றது நம் மக்களுக்கே புரியல. கட்சிகளாக ஒரு பக்கம், உலக வரலாற்றில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட, ஒரு விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட ஊருடைய நிர்வாகத்தை எடுத்து வைக்கும் போது கட்சி சார்ந்து எடுத்து வச்ச வரலாற்றை பார்த்ததுண்டா நீங்க? எந்த மக்களிடமையாவது அரசியல் கட்சிகள் இந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கா? நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி ஆட்சி அமைச்சதுன்னா ஊர்ல தலைவர் பஞ்சாயத்தார் அதிமுக சார்ந்தவங்களாக பல கிராமங்கள் இருக்காங்க. நான் எந்த கிராமத்தை குறிப்பிட்டு சொல்லலை, பல கிராமங்கள் இருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த மாதிரி நிரந்தரமா எடுத்து வைக்கக்கூடிய மாவட்டங்களே இருக்கு. ஆட்சி அதிகாரம் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தான் ஊர் நிர்வாகிகளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்குள்ள அரசியலும் கட்சிகளும் ஊடுருவி இருக்கு. அதிகாரம் எங்க இருக்கு? அதிகாரம் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நாம இதை பற்றி பேசுவதே இல்லை. ஒரு வார்டு மெம்பரா நின்னோம் அப்படின்னா கூட அந்த கட்சிகளுக்கு உண்மையா இருக்க நம்ம முற்படுகிறோம். எங்க கட்சி தலைமைக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் மக்களுக்கு, உங்கள் நிலத்துக்கு, நீங்கள் வாழ்ந்த அந்த அந்த கடல் சார்ந்து வாழ்ந்த அந்த கடலுக்கு என்னைக்கு நாம உண்மையா இருக்க போறோம்? இன்னைக்கு கடற்கரை தோறும் ஹைட்ரோ கார்பன் திட்டம், 5 கிலோமீட்டருக்கு ஒரு குழாய் பதிக்கிறாங்க. எங்க போய் வாழ போறீங்க? கடலை விட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்?
போராடுகின்ற இடத்தில் நாம் போராடி கொண்டே தான் இருக்கணுமா? அதிகாரம் உண்மையிலே சொல்ல போனால் பாண்டியாபதி தேர்மாறனுடைய நிகழ்வுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னை போன்ற பிள்ளைகளுக்குமே வரலாற்றை இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி 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 அடுத்த தலைமுறை கடத்தணும். இன்னைக்கு நாங்கள் தான் பாண்டியர்கள் பல்வேறு பேர் போராடி கொண்டிருக்காங்க. வாழும் சாட்சியாக நம் பெரும்பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன் இருக்கிறான். அவருடைய வாரிசுகள் தான் நாம. பாண்டியர்கள் அப்ப யாரு? நாம் தான் பாண்டியர்கள். இங்கிருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பாண்டியர்கள் அங்க போய் மீன் கொடியை பறக்க விட வேண்டிய அவசியம் என்ன? கிட்டத்தட்ட கீழடி ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. அந்த பானையில வரைஞ்சிருக்கான் தன்னுடைய சின்னத்தை. எதுக்கு போய் வரையணும்? தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு தன்னுடைய மகளுக்கு எதுக்கு மீனாட்சி என்று பெயர் வைக்கணும்? மீனையே ஆட்சி செய்தவள் என்று எதுக்கு பெயர் வைக்கணும்? வரலாற்றை திருப்பி பாருங்க. யார் யாரோ உரிமை கொண்டாடுறாங்க. உரிமை கொண்டாட வேண்டிய நாம் என்னவாக இருக்கிறோம்? யாராவது வாயை திறந்து பேசியிருக்கோமா நம்ம இது வரைக்கும்? இந்த அங்கீகாரத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்ததற்கு நாம் உண்மையிலே உளப்பூர்வமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் காலதாமதம். யார் யாரோ இன்னைக்கு முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்றாங்க. எல்லாரும் போராடி இருக்கோம், நான் மறுக்கல. எல்லாரும் உயிர் நீத்திருக்கோம், மறுக்கல. ஆனாலும் இந்த அங்கீகாரம் கடலோடி என்பதற்காகவே வர்ணகுலத்தானுக்கு இத்தனை ஆண்டுகள் கடத்தப்பட்டிருக்கு. சிங்கார வேலை இருக்கும். அப்படித்தான் எங்க அண்ணன் வருத்தப்பட்ட மாதிரி தான். ஒரே ஒரு சிலை அதை பராமரிப்பதற்கு இல்லை. அந்த ஆளோட நிலத்தை எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க தெரியுமில்ல? அவருடைய நிலத்தில் தான் அரசாங்க கட்டிடங்கள் இருக்கு. வாரி வாரி கொடுத்தவருக்கு நாம இப்பதான் போய் கேட்கிறோம், ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுங்க, ஒரு நினைவு தூண் அமைச்சு கொடுங்க, இந்த இடத்துக்கு இவர் பேரை வைங்க, அந்த இடத்துக்கு அவர் பேரை வச்சாலாவது அவங்க வாழ்வாங்களான்னு ஏங்கி தவிக்கிறதுக்கு காரணம் நம்மள்ட்ட அதிகாரம் இல்லை. சொந்த மண்ணில் வாழ்ற நிலத்துக்கு இதுவரைக்கும் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லை. 72 விழுக்காடு பேருக்கு. அப்ப என்னவா இருக்கு இங்க மக்கள்? ஏன் இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. அண்ணன் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு ஏன் உண்மையிலேயே மதிக்கத்தக்க ஒரு மனிதர் தான், மாபெரும் மனிதன் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், யதார்த்த அரசியலை உற்று நோக்கும் போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க போவதற்கான காரணத்தை அண்ணன் சொன்னார். ஆமாவா இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒருமித்த குடையாக, இன்னும் சொல்ல போனால் மற்ற சமூகங்கள் கலைந்து 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 எங்கெங்கோ இருப்பாங்க. அவங்களை ஒன்று கூட்டுவது மிக கடினம். ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரே மக்கள் நாம மட்டும்தான். அதிகபட்சமாக இங்கிருந்து தொடங்கி அங்கு வரைக்கும், பழவேற்காட்டிலிருந்து நீரோடி வரைக்கும் இன்னும் சொற்பம் சொற்பமாக மேற்கு இருப்பது கொஞ்சம்தான். ஆனால் ஒரே நேர்கோட்டில் வாழ்கின்ற நம்மால் ஒன்று திரள முடியாது என்று அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருக்கிறது. நம்மளை மைனாரிட்டியாகத்தான் பார்க்கிறாங்க. காரணம் என்ன? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. முதல்ல பணக்காரன் ஏழை, அதுக்கு முன்னாடி கருப்பா இருக்கிறவன் வெள்ளையா இருக்கிறவன், இப்ப மரத்தை இழுக்கிறவன் ஒரு சாதி, வலை பின்னம் ஒரு சாதிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? போட்டை உருவாக்கின ஒரு சாதி, மீனை ஏலம் விட்டவன் ஒரு சாதிங்கிறாங்க. காத்த பார்த்து சொன்ன ஒரு சாதி, இங்க கரையில் நின்று மீனை வித்தவன் ஒரு சாதிங்கிறாங்க. இப்படி சொல்லுவாங்களா விவசாயிகள்? நான் அறுவடை செய்கிறேன், அதனால நான் அறுவடை சாதி. நான் விதைக்கிறேன், நான் விதைக்கிற சாதி. இப்படி எங்கேயாவது உண்டா? உண்டான்னு கேட்குறேன். ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் தன்னிலை தெரிந்தவர்களாக, வரலாற்றை தெரிந்து கொள்ளாத ஒரு மக்களாக நம்ம எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்? நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதே இல்லை. ஏன் நம்ம மூத்தோர்கள் பேரை வைக்கிறது இல்லை? எத்தனை பேர் நம்ம நெய்தலில் கடவுள் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க, கை தூக்குங்க. உங்கள் நிலத்துடைய கடவுள் ஒரே ஒரு அண்ணா, 2 பேர் 3 பேர் கை தூக்குறாங்க. வருணன், வருணன் தான் நம்ம தெய்வம். மாரியம்மன் தான் நம்ம தெய்வம். மாரிதான், மழைதான் நம்மளுடைய தெய்வம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவன் தெரியாமல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையானா வீட்டில் புது புடவை எடுத்து வச்சு, வளையல் எடுத்து வச்சு, துள்ளு மாவு இடித்து வச்சு படைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆதிகால படையல். 1000 ஆண்டு காலம் இன்னும் ஒரு உணவை வச்சிருக்கோம்னா அது நாம் தான். இந்த துள்ளு மாவு இடிச்சா காத்தடினாலும் இது செரிக்கும், இது செரிக்காது என்று உணவுப் பொருளை வச்சு படைச்சோம். அந்த வீட்டில் புடவை துணிமணி எடுத்து வச்சு படைக்கிறோம்ல, என்ன சொல்லுவோம்? எங்கள் நாத்தனார் ஒன்று செத்து போச்சு, என் மாமனாரோட தங்கச்சி ஒன்று செத்து போச்சு, அதுக்கு எடுத்து வச்சு படைக்கிறோம். அது உங்கள் மாமனாரோட தங்கச்சி இல்லை, உன் வம்சாவளி மூதாதையார அந்த மாரித்தாயின் வடிவமாக அவங்கள பார்க்குறோம்.
அம்மையில் ஒரு புள்ள குளிர்ந்து போச்சு, அதுக்கு துணி வச்சு படைக்கல. அம்மையில் குளிர்ந்தது ஒன்றும் இல்லை, மாறி வந்து அதனால் அந்த புள்ள மடிந்ததுனால அந்த மாரியம்மனுக்கு படைக்கிறதாகத்தான் ஆண்டொன்றுக்கு எடுத்து வைக்கிறோம். இது நமக்கு வரலாறு, ஆனால் நமக்கு தெரியாது. எங்கள் அம்மா செஞ்சாங்க, நான் செய்கிறேன். என் பாட்டி செஞ்சாங்க, நான் செய்கிறேன். ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. காரணம் என்ன? நமக்கு வரலாற்றை கடத்தல. ஏன் நம்ம குலதெய்வத்தின் பேரை பிள்ளைகளுக்கு வச்சு வச்சு முதல்ல நீங்கள் என்ன பேர் போட்டாலும் சரி, முதல் பேர் என்ன தூக்கி போடுவீங்க? உங்கள் சாமி பேரை தூக்கி போடுவோம். இன்றும் அது வழக்கத்தில் இருக்கு. ஏன்? நம் வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்திக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு திடீஸ்னு பேர் வைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பையன் பேர் திடீஸ், ஹவுஸ்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஹவுஸ். உண்மையிலே இந்த இஸ்ஸை எவன் கண்டுபிடிச்சான்னு அவனை ஓட விட்டு மிதிக்கணும். எங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன தெரியுங்களா? பிரகாஷ். ஆமாம், நான் பிடிச்சி பார்த்தேன். இந்த இஸ்ஸு டஸ்ஸு புஸ்ஸுலாம் வைக்க விட எங்கள் ஐயா ஒருத்தர் இருந்தார். இவருக்கு என்ன பிரகா இஸ்ஸு, பிரகா சன்னுன்னு மாற்றி வச்சிட்டாரு. எப்படியும் அவர் ஒருத்தருக்கு சன்னு தானே, இருந்துட்டு போட்டுமே. என்ன ஏன் தமிழில் பேர் வச்சா என்ன, நம் வரலாற்றை கடத்துகின்ற பேர்களாக வச்சானே. உண்மையிலே எனக்குலாம் எங்கள் அம்மா காளியம்மாள் பேர் வச்சாங்கன்னா கொலவெறியில் இருந்தேன். நான் இருந்தேன், எனக்கு வச்ச பேர் வேறு. உண்மையிலே எங்கள் அம்மா மேலாம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், யார் எனக்கு இந்த பேர் வச்சு? என் பாட்டின்னாங்க. அவங்க செத்துட்டாங்க. இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வேறு மாதிரி ஆக்கியிருப்பேன். அப்போ எனக்கு வரலாறு தெரியல. உண்மையிலேயே கொற்றவைங்கிற பேருக்கு மூத்த பெயர் காளிங்கிற பெயர். அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெயரை தாங்கியிருக்கிறதுல எனக்கு பெருமை. அப்போ வரலாற்றை கடத்தணும், வரலாற்றை தெளிவுபடுத்தணும். நீங்கள் என்ன வேணும்னாலும் வச்சு அழைங்க, ஆனால் உங்களுடைய மூதாதையர்களுடைய பெயரையும் வைங்க. உங்களுடைய வம்சம் என்ன, உங்கள் வரலாறு என்ன, உங்கள் தெளிவு என்ன, உங்கள் புரிதல் என்ன, உங்கள் அரசியல் என்ன, உங்கள் பண்பாடு என்ன, உங்கள் கலை என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களாக, வளர்ந்தவர்களாக, மக்களாகிய நம்மளோட கடமை. அதை தயவு செஞ்சு செய்யுங்க. நாங்கள் மத்திய அரசுகிட்ட எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறோமோ அதே போன்று இந்த மக்களுக்கான அதிகார பரவலையும் செய்ய சொல்லுங்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால் சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒதுக்கீடையாவது, அதிகபட்சமாக கடலோர மக்கள் வாக்குத்தான் இந்த தொகுதியை தீர்மானிக்கும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தொகுதிகளையாவது கடலோர மக்களுக்கான ரிசர்வ் தொகுதியாக அறிவிங்க அப்படிங்கிற கோரிக்கையும் மத்திய அரசிடம் நாங்கள் வைக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே எக்கானமியாக போயிடுச்சு. ப்ளூ எக்கானமி, இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் எல்லாமே கடல் சார்ந்து. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, விவசாயிகள் மூலமாக முதல் கட்ட வருமானம், ரெண்டாவது வருமானம் கடலோர மக்கள் தான். அதில் செலவு செய்யப்படுவது எவ்வளவு அப்படின்னு நாங்கள் இதையே பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் தீபாவளி செலவுக்கு காசு போடுறாங்க. ஆமாம், இந்த தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம், அதை வாங்கின உடனே நம்ம முகத்தை பார்க்கணுமே. புது ட்ரெஸ்ஸு, தீபாவளி வரிசை அப்படி வந்து வந்து போகும். டாஸ்மார்க்கு, சிக்கன் பிரியாணி இப்படி எல்லாம் வந்து வந்து போகும். இதை பார்த்தோன்னே எனக்கெல்லாம் என்னதம்மா தோணும், இது எனக்கான பணமா, இது எனக்கான காசா, என் உழைப்புக்கான மதிப்பா? இது 60 நாள் தடைக்காலம், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாய். 8 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கே 500 ரூபா சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லுது. நான் இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்குறேன், காற்று மழை பார்க்காம வேலை பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் மூலமாக 500 ரூபாயாக தரணும். 60 நாளைக்கு எனக்கு 30,000 ரூபா வரணும். ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க தூங்கி முழிப்பாங்க போல. 5,500 அப்படி தூங்கி 8,000 நம்மளை ஏழை விடுவாங்க தெரியுமா? தேர்தல் ஏழை விடுவாங்க. இந்த தேர்தலில் 8,000, அடுத்த தேர்தலில் 10,000. எங்களுக்கான உரிமை எப்போது வரும்? எப்போது வரும்? நான் சமீபத்தில் தமிழ்நாடு சட்ட செயலர் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். ஐ மீன் தலைமை செயலகம், செக்ரட்டரி ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட, ஐயா எங்களை பரதவர்னு அறிவிங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நியூ வேர்டெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, தமிழ்நாடு கெசட்லேயே கிடையாதுன்ட்டார். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே மார்தட்டி கொண்டு பேசிட்டு இருக்கக்கூடிய உங்களை அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், அரசு பதிவேட்டில் பரதவர் என்ற சொல்லே கிடையாது. எத்தனை ஆட்சியாளர்கள், எத்தனை மந்திரிகள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பெருந்தலைவர்கள் இந்த மக்களிடையே வந்தாலும் கூட நீங்கள் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஆள் இல்லாத கூட்டமாகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் நின்றுருக்கீங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் காளியம்மாள் அரசியலுக்கு வந்தது. உண்மையை சொல்ல போனா, நான் என்ன அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா வந்தேன்? நான் 2 புள்ள குட்டியை பெற்றுட்டு சமைச்சு போட்டுவிட்டு நானும் சாந்தமாக வாழ்ந்துட்டு போகணும் தான் நானும் இருந்தேன்.
ஒரு வழி வரும் பாருங்க, என்னுடைய நிலப்பரப்பு எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் பாரதவர் என்ற சொல்லே அரசிதல்ல இல்லை. அதுக்கு நீங்க முதல்ல அரசாணை வாங்கணும், அதுக்கு நீங்க எவ்வளவு மக்கள் இருக்கீங்க நிரூபிக்கணும், அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, இத்தனை ஆயிரம் விஷயங்கள். ஒரு வரலாற்றை அந்த மனுஷன் நீங்க இத்தனை 440 வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சு என்ன பேசுவீங்கன்னு தெரிஞ்செல்லாம் வர்ணகுலத்தான் போராடல. பாடல் வரிகள் மூலமா தான் அப்படி ஒரு மனுஷன் இருந்தானே தெரிய வருது. அவருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனால் இந்த தமிழர் நாட்டையும் நாகையும் ஈழத்தையும் மீட்டு கொடுத்துருக்கிறான் ஒரு மனுஷன்னா அவர் வரலாற்றை நீங்கள் பேசுவீங்கன்னா இல்லையே. அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரில. இப்போ அண்ணன் வந்து உட்காந்து எப்படிமா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், அவருடைய சில குறிப்புகளை வச்சு நம்ம வரைய கொடுத்துருக்குறோம். நாங்கள் சில விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே அவருடைய படம் விரைவில் வர இருக்கு. அதனால் ஒற்றுமை மட்டும்தாங்க நம்ம பலப்படுத்தும். அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. யார் தலைமை அப்படிங்கிறதுலலாம் இங்கே ஒன்றும் கேள்வி இல்லை. இங்கே வழி நடத்த ஒரு ஆள் இல்லாத கூட்டம் தான் நாம். ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பலப்படுத்தும். யார் வேணாலும் தலைமையேற்று நடத்துங்க, ஆனால் ஒன்றிணைந்து போராடினால் மட்டும்தான் 400 ஆண்டுகளுக்கு பிறகாவது நம் வரலாறு வெளிப்படும். இல்லைன்னா மறைஞ்சுதான். இன்னைக்கு நெய்தல் கலித்தொகைன்னு ஒரு பாடல் இருக்கு பாருங்க. நெய்தல் களி இருக்கு, தயவு செஞ்சு போய் படிங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியும். பட்டினப்பாலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதே பூம்புகார் நகரம் மாசாத்துவான் மாநாயக்கனை பற்றி சொன்னாங்க. அந்த பூம்புகார் நகரத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு போய் பாருங்க. இன்னைக்கு ஒரு சாப்பிட்ட கையால் எச்சு கையால் காக்கா ஓட்ட மாட்டேங்கிறோம். அதே நாம் தான் காதில் போட்டிருந்த வைர தந்தட்டியை கலட்டி கோழி வந்து நெல்லை பொறுக்குதுன்னு அப்படின்னு சொல்லி விட்டெறிஞ்ச ஒரு கூட்டமாக தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஒரு மதுரை பாண்டிய மன்னனுடைய மனைவி முத்துப்பரலில் காலில் சிலம்பு போட்டிருந்த போது இந்த கடற்கரையில் வாணிபம் செய்தவர்களுடைய மனைவி காலில் மாணிக்க பரல்களை போட்டிருந்தான்னா அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு சோழ மன்னனே கடன் நாட்டுக்கு பணம் தேவை அப்படின்னா மாசாத்துவான்ட்டி மாநாயக்கன்ட்டி கடன் வாங்கி ஆட்சி அதிகாரத்தை நடத்தியிருக்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு பெருங்குடிகளாக நாம் வாழ்ந்திருப்போம். ஒரு வரலாற்றை படைத்த கூட்டம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சுருங்கி இருப்பது உண்மையிலேயே எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. எனக்கு மனசுக்குள்ள நிறைய நேரம் இந்த மீன் கொடி ஒரு காலகட்டத்தில் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் பறந்த கொடி எங்கேயோ சுருங்கி இன்னைக்கு சில அமைப்புகளுடைய கொடியாக மாறி போயிருக்கு. மீண்டும் இந்த கொடிகளுடைய இந்த மக்களுடைய இந்த கொடி இனிமே வராது. இந்த மக்களுடைய வளர்ச்சியாவது அரசியல் அதிகாரமாவது பெறணும் அப்படின்னு போய் மத்திய அரசு உருவாக்கி கொடுக்கணும். எப்படி நீங்கள் மத்தியில் மீன் வளத்துறை கொண்டு வந்தீர்களோ, எப்படி நீங்கள் ஒரு சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்தீர்களோ, அதே போன்று கடலோர மக்களுக்கு எந்த அழிவுகரமான திட்டங்களும் வராமல் பாதுகாத்து தரும்படியும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மக்களுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கான அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய கட்சியினுடைய தலைமைக்கு கடத்தி பெற்றுத்தரும்படியும் உங்களுக்கான வேண்டுகோளையும் வைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மத்திய அரசுக்கு எங்களுடைய பெரும்பாட்டனுடைய வரலாற்றை பறைசாற்றி அங்கீகரிக்க செய்ததற்காக நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாது, உளப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அவருடைய வரலாறு கடத்தப்பட வேண்டுமேயானால் பாட புத்தகம் தொடங்கி அத்துணை வேலைகளையும் நீங்கள் வந்து தபால் தலை வெளியிடுவது, நாணயம் வெளியிடுவது, அல்லது சுதந்திர போராட்டம் அல்லது சுதந்திர நாள் நிகழ்வு அல்லது குடியரசு நாள் நிகழ்வு அப்போ அவருடைய சிலை வைத்து அவர்களுக்கான வரலாற்றை பறைசாற்றுவது, கோயில் நகரங்களில் அல்லது கண்காட்சிகளில் இந்த மாதிரி அருங்காட்சியகங்களில் அவங்களுடைய வரலாற்றை பறைசாற்றுவது என்று தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.